ஹரே கிருஷ்ணா. நம்ம தினமும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று பார்த்தீங்கன்னா பகவத்கீதை உண்மையுருவில் என்ற புக்கிலிருந்து அத்தியாயம் 1 ஸ்லோகம் 2 நம்ம காண இருக்கிறோம். சஞ்சயா உவாச திருஷ்ட்வாது பாண்டவானிகம் வியுடம் துரியோதனஸ்ததா ஆச்சரியம் உபசங்கம்ய ராஜவசனம் அப்ரவித். சஞ்சயன் கூறினான், மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அனுமதிக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியர் அணை பின்வருமாறு கூறினான். அதாவது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, துரியோதனன் பாண்டவோட படையை பார்த்துவிட்டு அவர் தன்னோட ஆச்சாரியர் துரோணரிடம் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னு. திருதராஷ்டிரர் பார்த்தீங்கன்னா தன் இருந்த இடத்துல அவர் பிறவியிலே பார்வை இல்லாதவர். தன் இருந்த இடத்துல இதையெல்லாம் தனது உதவியாளரான சஞ்சயனிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கார். சஞ்சயன் பார்த்தீங்கன்னா யோக சித்தி பெற்றவர். தன் இருந்த இடத்துல இருந்து போர்க்களத்தில் என்ன நடக்குன்னு பார்த்து அவர் சொல்கிற மாதிரி இந்த பகவத்கீதை ஃபுல்லாகவே அமைந்துள்ளது. அப்போ ஒரு திருதராஷ்டிரர் பார்த்தீங்கன்னா பிறவிலே மட்டும் பார்வை இல்லாதவர் அல்ல, அவர் பார்த்திங்கன்னா ஆன்மீக பார்வையும் அவருக்கு இல்லை. ஏன் அவரோட உள்நோக்கம் என்னென்னா, ஒருவேளை அந்த குருட்சேத்திரமான தர்மசேகரம் அந்த இடத்தோட புனிதத்தன்மையினால் தன் மகன் மனசு மாறி பாண்டவர்களுக்கு இந்த போர் புரியாமல் நிறுத்திடுவார் அவங்க உள்நோக்கத்தோட கேட்குற சஞ்சயன் புரிந்து கொண்டார். அப்போது ஆச்சாரியர்கள் விளக்கம் என்னென்னா, திருதராஷ்டிரருக்கு இந்த வெளிப்புறமான அந்த பார்வை இல்லாத மட்டும் இல்லை, உள்புறமான ஆன்மீக பார்வையும் இல்லை. தர்மத்துக்கு எதிராக அவர் செயல்பட துணிந்திருக்கிறார். மேலும் தன் சொந்த மகன்கள் துரியோதனன் மற்றும் அவங்களோட மகன்கள் மேலே பற்றினால தனக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் போர் நிற்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு கேட்குறார். சஞ்சயன் புரிந்து கொண்டார். இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, நம்ம இந்த உலகத்திலையும் பார்த்திங்கன்னா பல துரியோதனர் இருக்கிறார்கள். மற்றவங்களோட சொத்துக்காக ஆசைப்படுறது, மற்றவங்க நிலத்துக்காக ஆசைப்படுறது, தவறான வழியில் போகிறது, தர்மத்துக்கு எதிராக. அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வழியில் அவங்க நடத்துறதுக்கு ஆன்மீக பாதைகளையும் மேலும் பகவத்கீதை பாகவதம் நல்ல வழிகாட்டியாக இருந்து தவறான வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க வழிகாட்டணும். எல்லாம் திருதராஷ்டிரர் மாதிரி தான். அந்த துரியோதனன் மாதிரி திருதராஷ்டிரர் எந்த இதை அவர் கண்டிக்காமல் இருக்கிறதுனால அவர் தவறான வழியில் போகிறதுக்கு அவர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். அதாவது இந்த நிலத்தின் மீதும் இந்த பணத்தோட மீதும் புகழ் மீதும் அவருக்குள்ள ஆசை அவரோட ஆன்மீக கண்ணை மறைக்கிறது என்று இந்த ஆச்சாரியர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். அதனால் நம்ம நம்மளோட குழந்தைகளுக்கு மூத்தவர்கள் பெரியவர்கள் அவங்க வெறுமே காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, பணத்தை எப்படி சம்பாதிக்கிற மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது மற்றோட பொருளுக்கோ பணத்துக்காகவோ, அது யாராக இருந்தாலும் தன்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் இந்த மாதிரி உறவினர்கள் இருந்தாலும் அதுக்கு ஆசைப்படாமல் அவங்களுக்கு சேர வேண்டியது போக தனக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த சுலோகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஈசோபநிஷத் இங்கே ஒரு நூலில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா, இந்த பிரபஞ்சத்தில் அவங்கவுங்களுக்கு என்னென்னு ஒதுக்கப்பட்டதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை மற்றவங்க நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வாழும்போது யாருக்கும் எந்த விதமான பற்றாக்குறையும் ஏற்படாது, பஞ்சமும் ஏற்படாது. தனக்கு மீறி அதிகமான பொருளை சேர்க்கிறதும் இல்லைன்னா மற்றவங்களோட பொருளை அபகரிப்பதுனால பலவிதமான மக்கள் துன்பப்படுறாங்க. ஆனால் தனக்கு எது ஒதுக்கப்பட்டதோ நம்ம எதை நம்மளுக்கான அந்த உரிமையோடு அந்த பணம் சம்பாதித்தோம் அதை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற ஒரு பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த திருதராஷ்டிரர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். துரியோதனன் மூலமாக துரியோதனன் பாண்டவரோட ராஜ்யத்துக்கும் அவரோட சொத்துக்கும் அவங்க மேலே பொறாமையினால் இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தார், ஆன்மீக பார்வை இல்லாமல் இருந்தார். அதற்கு காரணம் ஒரு திருதராஷ்டிரர் தான். இந்த ஒரு சுலோகம் மூலமாக இது தெரிஞ்சுக்கலாம். துரியோதனன் இது யார் யார் பாண்டவர்கள் அணிவிக்கிறாருன்னு சொல்லி துரோணாச்சாரியர் பேசுகிற மாதிரி சுலோகம் அமைந்துள்ளது. நாளை அடுத்த சுலோகத்தை சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா.